ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழியில் சுவையான பிரியாணி. ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ராய்லர் கோழியில் பிரியாணி பண்ணி பார்த்துருப்பீங்க. இது நாட்டுக்கோழி பிரியாணி. இது நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியை விட இது நம்ம சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டு வில்லேஜில் இருக்கங்காட்டியும் நாங்கள் டைரெக்டாக கோழி எடுத்துகிட்டு அதை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம மஞ்சள் தேய்ச்சி ஃபஸ்ட்டு கழுவிக்கிட்டோம். மஞ்சளை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு 2 டைம் அந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ அதை கட் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அதனோட எக்ஸ்ட்ரா இருக்க அந்த குடலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக சின்ன சின்னதாக வேணும்னாலும் சரி, உங்களுக்கு தகுந்த சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு கறியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கறியை கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்தாச்சு. ஸோ இது நமக்கு நாட்டுக்கோழி, நல்ல சத்தான இது. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான இலை, சோம்பு, அந்த இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேவையான அந்த பட்டை செலவு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, அதில் எண்ணெய் காஞ்சோடனே பிரியாணி இலை உள்ளே போட்டுட்டு நட்சத்திரப்பூ, லவங்கப்பூ, பட்டை, பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே எண்ணெயிலேயே போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல மனம் கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆனியன், வெங்காயத்தை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை உள்ளே போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, நான் தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதை போட்டுட்டேன். அதை போட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வரணும். அதனோட அந்த ராஷ் ஸ்மெல்லு போகணும். அது போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம், 2 தக்காளி நான் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அந்த தக்காளி பழமும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். ஒன்ஸ் தக்காளி வதங்கினோடனே நான் கொத்தமல்லி எண்ணெயிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வாசம் வரத்துக்கு தான். எங்கிட்ட புதினா இல்லை, ஆட் பண்ணல. உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நல்லா அதை ஆட் பண்ணி எண்ணெயில் வதக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்மெல் நல்லா வரும். அதனோட வாசனை நல்லா நமக்கு பிரியாணியில் வரும்பொழுது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதை வதங்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுருந்த நாட்டுக்கோழி கறி அதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போயே நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா அது வேகும்போது அதனோட அந்த உப்பு அதில் பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நார்மலாக இப்போ நீங்கள் பீஸ் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வரும். நீங்கள் உப்பு இப்போ போடாமல் கடைசியாக போட்டிங்க அப்படின்னா அந்த கறியில் அந்த உப்பு பிடிக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலையே அரைச்ச மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சக்தி பிரியாணி மசாலா தேவையான அளவு சக்தி பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அந்த கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தண்ணியே ஆட் பண்ணாமல் அந்த இதுலேயே வந்து வெந்து வரட்டும் விடுங்க. அப்படி நல்லா கிளறி விடுங்க. ஸோ உப்பு இதெல்லாம் கலந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கொதித்து நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் தயிர். ஸோ நான் கொஞ்சம் அதுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். எதுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அது வந்து நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வரும். அந்த பீஸ் ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், நல்லா சாஃப்டாக வரத்துக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வச்சுருந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் அரிசியும் அதில் கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து அரிசி நம்ம போடாத முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு 10 நிமிஷம் நல்லா பீஸ் ஓரளவுக்கு வெந்து வந்துடணும். ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் 2 விசில் விட்றீங்கன்னா கொஞ்சம் 3 விசில் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலராக வரத்துக்காக. அது வந்து ஆப்ஷனல் தான். லெமன் மறக்காமல் நம்ம ஒரு 1/2 லெமன் அதை புழிஞ்சு விடணும். புழிஞ்சு விட்டுட்டு நமக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். திரும்ப நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு காரம் பார்த்து வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு ஃபைனலாக நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது இதுதான். நம்ம முந்திரி வந்து நீங்கள் நெய்யில் போட்டு வறுத்தாலும் சரி, எண்ணெயில் போட்டு வறுத்து போட்டாலும் சரி, அந்த மணம் வரும். எண்ணெயை விட நெய்யில் போட்டு வறுத்து நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து நம்ம ஆல்ரெடி இருக்க அந்த பிரியாணியில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிரியாணியில் போட்டுடலாம். இதை அப்படியே நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே சூப்பராக வந்திருக்கும். நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.